திறந்தாச்சு. இன்னைக்கு காலையில் 10 மணிக்கு எடுத்து பிடிச்ச ஓட்டம். இன்னமும் நான் ஓடிக்கிட்டே தான் இருக்கிறேன். முடிவே இல்லாத ஓட்டம். ஓடிக்கிட்டே தான் இருக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான அனைத்து உறவுகளுக்கும் இனிய இரவு வணக்கம். இன்னொரு வீடியோ அப்லோட் ஆகலை. போட வேண்டிய வீடியோஸ்கள் நான் போட்டுகிட்டே இருக்கிறேன். இப்போ இந்த அப்லோட் ஆகிட்டு இருக்கிற வீடியோ என்ன தெரியுமா, அந்த டிராஃபிக் க்ரௌட் ஆகுது அப்படின்னு சொல்லி, டிராஃபிக் ஜாம் ஆகுது அப்படின்னு நான் போட்டுக்கிற வீடியோ. அந்த வீடியோ இப்போ தான் அப்லோட் ஆகிட்டு இருக்குது. மக்களே, நீங்கள் இந்த நாட்டுக்குள்ள, குவைத் நாடு மட்டுமல்ல, எந்த ஒரு அரபு நாட்டுக்குள்ளேயுமே இந்தியர்களுக்கு, இலங்கையர்களுக்கு வர முடியாது போகும். ஏன், என்ன காரணம்? எந்த ஒரு அரபு நாட்டுக்குள்ளேயுமே ஹேத்துவ காரணம் ஒயால தமை, நீங்கள் தான் அதுக்கான காரணம். என்ன காரணம்னா மக்களே, நல்லா கேட்டுக்கோங்க அன்பார்ந்த உறவுகளை. இப்போ நிறைய பேர் இந்த நாட்டில் இல்லீகல் ரெசிடெண்ட்டாக இருக்கிறீங்க. அக்காமா இல்லாமல் நிறைய பேர் இருப்பீங்க. நிறைய பேர் கஃபீல் அக்காமா அடித்து கேன்சல் பண்ணி விட்டுருப்பாங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு காரணத்தால் உங்களுக்கு வந்து இப்போதைய சிச்சுவேஷன் நாட்டுக்கு போய் ஆகணும். வெளிநாட்டு வாழ்க்கையை வானாண்டா, நான் எப்படியாவது என் நாட்டில் போய் என்னத்தையாவது செஞ்சு பொழைச்சிக்கிறேன், எதையாவது செஞ்சு பொழைச்சிக்கிறேன். காய்கறியை வித்தாவது நான் பொழைச்சிக்கிறேன். வெறும் சோறையும் சம்பளையும் தின்னு சரி நான் பொழைச்சிக்கிறேன். வெறும் சோத்தை தின்னு சரி நான் பொழைச்சிக்கிறேன். வெளிநாடே வேணாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய பலரும் மறுபடியும் திருப்பி இதே நாட்டுக்குள்ளே வந்திருக்கிறாங்க. வெளிநாடுகளில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஆனால் இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணுறாங்க, எப்படி ஆவது இந்த நாட்டிலேருந்து போகணும் அப்படின்னு. இப்போ இது வரைக்கும் நிறைய பேர் வந்து கேட்குறது என்னென்னா, நாங்கள் வந்து ஃபிங்கர் வச்சுட்டு போயிடட்டுமா, போனால் வந்து எங்களுக்கு தேவையில்லை, திருப்பி நான் வரப்போகிறது இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனாலும் நீங்கள் நினைக்கிறீங்களா, அது நாட்டில் நீங்கள் கோடிக்கணக்கில் சொத்து சுகம் சேர்த்து வச்சுக்கிறீங்க, நல்லா தலைக்கு மேலே பணம் இருக்குது, அங்கே போனால் இன்னும் ஒரு 2-3 தலைமுறைக்கு சாப்பிட்றதுக்கு சொத்து சேர்த்து வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் போனால் வர மாட்டீங்க தான். தட்ஸ் ரைட், அது ஓகே. ஆனால் ஏற்கனவே நம்ம நாட்டுக்கு போனால் சோத்துக்கு சிங்கி அடிக்க வேண்டிய நிலைமை தான். இருந்தாலும் என்ன செய்கிறது, போவோமே அப்படின்னு நினச்சி இந்த நிறைய பேர் ஒருவேளை அக்காமல் இல்லாமல் இருக்கிறவங்களாம் இருக்கலாம், அல்லது கஃபீலில் ரிலீஸ் தரமாட்டேன், கஃபீல் கேன்சல் பண்ணிட்டேன் அப்படி இப்படின்னு ஏதாவது பிரச்சனை பண்ணினதால் பிளாக் லிஸ்ட்லேயோ அல்லது இன்ஹாஸ் கேஸ்லேயோ இருக்கிறவங்களாம் இருக்கலாம். நீங்கள் போலீஸில் பிடிப்பட்டோ இல்லை செக்கின்ல பிடிப்பட்டோ இந்த நாட்டில் இருந்து எப்படியாவது நான் போயிடுறேன் அப்படின்ற முயற்சியில் ஃபிங்கர் வச்சு போயிட்டீங்கன்னா, உங்களுக்கே தெரியும் அரபு நாடுகள் எல்லாமே கல்ஃப் கோஆப்ரேஷன் கவுன்சில் ஒன்றிணைந்து ஒரே சட்டத்தை கொண்டு வந்தாங்க. என்ன, ஒரு நாட்டில் டிபோர்ட் பண்ணக்கூடிய ஒரு தர வந்து இன்னொரு நாட்டுக்கு நாங்கள் எடுக்க மாட்டோம், அரபு நாடுகள் இதுலேயுமே நாங்கள் எடுக்க மாட்டோம் அப்படின்னு, இல்லையா? அப்போது நீங்கள் குவைத்திலேருந்து ஃபிங்கர் வச்சு போகிறீங்க. போனதுக்கு அப்புறமா ஒரு வேளை உங்களுக்கு சிச்சுவேஷன் மோசம், திருப்பி நீங்கள் வெளிநாடு போக வேண்டிய சூழல், அப்படியான சூழலில் சரி உங்களால் குவைத்துக்கு தான் வர முடியாது. ஆனால் குவைத்துக்கு மட்டும்தான் வர முடியாதான்னு பார்த்தீங்கன்னா, சில நேரம் உங்களுக்கு எந்த ஒரு அரபு நாட்டுக்குமே, கல்ஃப் நாடு எந்த ஒரு நாட்டுக்குமே போக முடியாமல் கூட போகலாம், தெரியுமா? ஏன்னா இது 100% பாசிபிலிட்டி இருக்குது. ஆனால் இதில் அதிகமாக வந்து ஆரம்ப காலத்துலேருந்தே இதை பற்றி நான் இவங்க சொன்னதுலேருந்தே நான் வந்து விசாரிச்சுக்கிட்டு வாரது. அதுக்கு அவங்கள்ட்ட வந்து கிடைக்கிற பதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இல்லை இது வந்து கிரிமினல் ஆக்டிவிட்டி இருக்கும் இல்லையா, அதாவது அதிகமான கிரிமினல் ஆக்டிவிட்டி இருக்கக்கூடிய ஏரியாக்கள்லேருந்து
பிடிபட்டு இவங்க வந்து கஞ்சா விற்றவங்க, சாராயம் விற்றவங்க, மதுபானம் விற்றவங்க, விபச்சாரத்தில் ஈடுபட்டவங்க, கொள்ளை, திருட்டு, ஃபோர்ஜரி, அந்த மாதிரி ஏதாவது நிறைய தப்பு பண்ணினவங்களா இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி பண்ணுவாங்க. இல்லைன்னா வந்து பெரும்பாலும் நார்மலாக அந்த அளவுக்கு வராது அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. ஆனால் இனி வரும் காலம் சிஸ்டம் சேஞ்ச் ஆகும் போது இனி நம்ம பெருசாக தவறு பண்ணாத பட்சத்துலையும் நம்மளை தூக்கி உள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னமும் ஆர்டர் இருக்குது மக்களே. நான் நினைக்கிறேன் எப்படி ஒரு 8 மணி ஆகிரும் இந்த டியூட்டி முடிகிறதுக்கு. ஒவ்வொரு பார்சலாக கொண்டு போய் ஒவ்வொரு வீடாக கொடுக்கணும். இன்னும் 3 பார்சல் இருக்குது. இதுதான் வேலை. ஒரு வேளை இப்போ இதில் வந்து நல்லா இன்னொன்று நல்லா கேட்டுக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஒரு வேளை இந்த நாட்டை விட்டு ஃபிங்கர்லையோ அல்லது வேறு ஏதாவது பிரச்சனையில் ஒரு 2-3 வருடத்துக்கு முன்னாடி, அதாவது 2024, 2025க்கு முன்னாடி, 2024, 2025, 26, 24, 23, 2025ஆம் ஆண்டில் இருந்து, ஓகே, 2026ஆம் ஆண்டு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, 2026ஆம் ஆண்டுக்கு முன்னாடி 2025, 2024, 2023, 2022 இந்த மாதிரி பின்னோக்கி போன காலங்களில் நீங்கள் ஃபிங்கர் வச்சு போனீங்களா இருந்தா ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் வேறு நாட்டுக்கு போகலாம். குவைட்டுக்கு தான் வரையலாம். குவைட்டுக்கு தான் போக இயலாது, வேறு நாட்டுக்கு போகலாம். சரியா? ஒருவேளை அந்த மாதிரி காலகட்டத்துக்குள்ளே நீங்கள் இந்த நாட்டை விட்டு போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. தாராளமாக நீங்கள் திருப்பி வரலாம். தாராளமாக திருப்பி நீங்கள் குவைத்துக்குள்ளே இல்லை, ஃபிங்கர் வச்சு போனால் குவைத்துக்குள்ளே இல்லை, மற்ற நாடுகளுக்குள்ளே போகலாம். ஆனால் இந்த 2026ஆம் ஆண்டுக்கு பிறகு ஃபிங்கர் வச்சு போகிறவங்க ஒருவேளை மற்ற நாடுகளுக்குள்ளேயும் வர முடியாமல் போகலாம். ஃபிங்கர் வச்சுக்கணும். அதே போல் அன்பார்ந்த உறவுகளே, குவைத் நாட்டுக்குள்ளே நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னாடி ஃபிங்கர் வச்சுட்டு போயிருந்தாலும் திருப்பி வர முடியாது. ஒரு சிலருக்கு அவங்களுடைய ஃபிங்கர் சிஸ்டம்லேருந்து தூக்கப்பட்டு கிளியர் பண்ணப்பட்டது, ஒரு சிலருக்கு தான். சரியா? அவங்களுடைய ஃபோட்டோவை டிலீட் பண்ணியோ இல்லை ஏதாவது ஒரு லக்கில் அவங்களுடைய ஃபிங்கர் ரிமூவ் ஆகிடுச்சு. அப்படி ஒரு சிலர் வந்திருக்காங்க. அது வந்து ஒரு குருட்டு சான்ஸ்ன்னு சொல்லுவோமா, குருட்டு சான்ஸ் அப்படி இருக்கலாம். ஆனால் 99.99% ஃபிங்கர் வச்சு போனால் வரையலாது. ஃபிங்கர் வச்சு போனால் போனது தான். அதுக்கப்புறம் குவைத்தை நீங்கள் நினச்சும் பார்க்க முடியாது. அதுதான் நிதர்சனம். ஆரம்ப காலம் 15, 20, 30 வருஷத்துக்கு முன்னாடி ஃபிங்கர் வச்சு போன யாராவது ஒருவேளை அவங்களுடைய சிஸ்டமில் அது கிளியராக இருந்துச்சுன்னா திருப்பி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா வர முடியாது. அவ்வளவுதான் மக்களே. முக்கியமாக இப்போதைக்கு பொது மன்னிப்பு இன்ஷா அல்லாஹ். கொஞ்சம் இருங்க, பொறுமையாக இருங்க. ஜெயில் கைதிகளுடைய பிரச்சனை முடியட்டும். முடிஞ்சதுக்கப்புறமா அடுத்தது நம்மளுடைய பிரச்சனைக்கு வருவாங்க. அப்படியே அதே ரூட்டில் பார்த்து பிடிச்சி கிடிச்சு ஏதாவது பண்ணுவோம் மக்களே. பல பக்கங்களில் பல கோணங்களில் ரிக்வெஸ்ட் இருக்குது. காதின் ஷூன் மாறுறதுல இருந்து அடுத்தது என்ன இந்த இது என்னடாது பொது மன்னிப்பில் இருந்து இன்னும் நிறைய விஷயங்கள் எக்ஸெட்ரா. ஆனால் பொறுமை. அவசரமாக சுடுவது மடிய பொடினா கிடைக்காது. கொஞ்சம் பொறுமையாக இருக்கு. பொறுத்தார் பூமி ஆழ்வார். அதனால் அன்பார்ந்த உறவுகளை கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஃபிங்கர் வச்சு போகிறதுக்கு முயற்சிக்காதீங்க. ஒருவேளை வர முடியாமல் போனால் என்ன செய்வீங்க? எந்த ஒரு நாட்டுக்குமே போக முடியாத சூழல்னா என்ன செய்வீங்க? நீங்கள் உங்களுக்கு லண்டன், ஜெர்மன், அமெரிக்கா, ஃப்ரான்ஸ், இத்தாலி, சுவிஸ், கனடா போகிறதுக்கு ஒரு பவர் இருக்குதா? இல்லை, அரபு நாடுகள் தான் மிஞ்சினா நம்மளால் வர முடியும். இந்த 6 நாட்டுக்குமே வர முடியாதுன்னா என்ன செய்வீங்க? யோசித்து செயல்பாடுங்க மக்களே. என்னால் முடிஞ்சது இந்த நாட்களில் நான் ட்ராவல்லே தான் உங்களுக்கு வீடியோ போட முடியும். சாரி, ஒன்றும் பண்ண முடியாது. என்னோடய டியூட்டியோடு சேர்த்து நான் உங்களையும் அவேர்னஸ் பண்ண முடியும்.